Hi friends, this video is sponsored by SBO, which provides digital marketing part-time jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்போவுமே வந்துட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ கிளாஸ் நேம் எப்போவுமே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்து ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோசிங் கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் நேம் எப்போவுமே இந்த கிளாஸ் நேம் தான் இருக்கணும். மோரோவர் இதில் வந்துட்டு எந்த டைப்பும் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. எந்த டேட்டா டைப்பும் வாய்டோ இல்லை இன்ட்டு அந்த மாதிரி எந்த டேட்டா டைப்பும் நம்ம போடக்கூடாது. சரியா. அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஓப்பன் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோசிங் கர்லி பிரேஸ். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸில் இது வந்து ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாம் இப்போ கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஆஃப். ஓகேவா. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எரர் இருக்குது. நான் இதில் செமிகோலன் போட மறந்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த டைம்லேயே டீஃபால்ட்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுது. அதாவது இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு பார்த்தோம், அது எப்படி கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றதையும் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.